மணியரசன் சொல்கிறார், தமிழ் இந்து மதத்தை நாம் உருவாக்க வேண்டும். நாம் இதுவரை நமக்கென ஒரு தெளிவான மத அடையாளத்தை நாம் இல்லாமல் போய்விட்டோம். நம்முடைய தமிழ் என்கிற அடையாளத்தை நாம் இழந்து விட்டோம். அதற்கு மாற்றாக ஒரு குடமுழுக்கு தமிழில் செய்ய வேண்டும், மந்திரங்களை தமிழில் சொல்ல வேண்டும், நாம் ஒரு தமிழ் இந்து என்று பூணூல் போட வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ இங்க அவருடைய விஷயம் எங்கே போய் இருக்கிறது என்று சொன்னால், பெரியாரை எதிர்க்கிறேன் என்ற பெயரில், அவர் திராவிடம் பேசியது தவறு என்று சொல்கிறேன் என்ற பெயரில் ஒரு தமிழ் பாஜகவாக அவர்கள் மாறுகிறார். இந்த தமிழ் பாஜக தன்மை எங்கிருந்து வருகிறது? இப்பொழுது பச்சையாக இந்த நம்முடைய தம்பிகளுடைய தலைவர் சீமான் அம்பலப்பட்டு போய்விட்டார். அது பாஜக காரணம் கொடுக்குற பணத்தை வச்சுட்டு ஊர் கூட இந்த நீர் கிடக்கிறான்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திராவிடம் தமிழ் என்ற உரையாடல் பற்றி எனக்குள்ள ஒரு அடிப்படையான கருத்து என்னவென்று சொன்னால், முதலிலேயே அதை சொல்லிவிடுகிறேன். அது அடிப்படையான தர்க்கம் இல்லாத ஒரு வெட்டி பட்டிமன்ற மாதிரியான ஒரு எந்த விதமான வரலாற்று அறிவோ அல்லது அந்த சொற்கள் பயன்படுத்தப்படுகிற நிலை சார்ந்து ஏற்படுகிற விளைவுகளோ, இப்படியான பல விஷயங்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளாத ஒரு உரையாடலாக அது இருப்பதாக எனக்கு ஒரு மன ரீதியான அசூசை, ஒரு அருவருப்பே இருக்கிறது. அதை போய் பேசுவதா என்பது கூட எனக்கு தோணுகிறது. ஏனென்று சொன்னால், அதில் அவர்கள் சொல்லுகிற காரணங்கள், அது பற்றி பேசுகிற விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பதில் சொல்லக்கூடிய அல்லது அதை ஒரு பொருட்டாக கருதி பேச வேண்டிய தன்மை அதற்குள் இருக்கிறதா என்கிற சந்தேகம் எனக்கு உண்டு. இருந்தாலும் இதை போல நான் 2-3 கூட்டங்களில் கலந்து கொண்ட பொழுது, அந்த கூட்டம் முடிந்தவுடன் ஒரு 10-15 பேர் உடனே கூடி வந்து, நீங்கள் என்ன திராவிடம் சொல்லி கெட்டவான வார்த்தையை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள், இது என்னது அப்படின்னு சொல்லி ஒரு அரகண்டாக, ஒரு வலுவாக மிரட்டுற துணியில் கேட்குறேன். 2-3 இடத்துல நான் அந்த அனுபவத்தை பெற்றேன். நான் அவர்களிடம் ரொம்ப பெருசாக பேசாமல், 2 வார்த்தைக்கும் ஒரே பொருள் தான்பா, தமிழில் சொல்லுவாங்க ஒரு பொருள் குறித்த இரு சொல், அதுக்கு மேலே எனக்கு ஒரு விளக்கமும் இல்லை, நீ போயிடலாம் அப்படிங்கிறது மாதிரியான விஷயத்தை சொல்லி நான் தப்பிச்சுடுவேன். ஆனால் அது தமிழ்நாட்டில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் வெகுசன உளவியலில், வெகுசன அரசியலில் ஒரு நல்ல பேசுபொருளாகவும், அதை வைத்து பேசினால் அது சார்ந்த ஒரு செய்தியை நாம் அடைய முடியும் என்பது போல அதை பேசுகிறார்கள். அவர்கள் எப்படி என்ன பேசுகிறார்கள், அந்த பேசுகிற அந்த உரையாடல் எப்படி இருக்கிறது, அந்த உரையாடலை அவர்கள் ஏன் நிகழ்த்துகிறார்கள் என்பது பற்றியான ஒரு சில விவரங்களை உங்களோடு நான் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வது அவசியம் என்று நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், அவர்கள் பேசுகிற அந்த விவரணங்களில் இருக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த உட்பொருள் என்னவாக இருக்கிறது, ஏன் அப்படி பேசுகிறார்கள். குறிப்பாக இந்த தம்பிகள், சீமான் தம்பிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், அப்புறம் நான் பெருந்த மதிப்புக்குரியவராகவும் அவருடைய தாக்கத்திற்கு உட்பட்டு இளம் வயதில் வளர்ந்தவருமான நம்முடைய பெரியவர் மணியரசன், அவருடைய உரையாடல், அவருடைய ஊர்க்காரர், நான் சின்ன பிள்ளையிலேருந்து அவரோடு இருந்து பழகி வளர்ந்து வந்தவர். அவருடைய உரையாடல் இவைகள் இந்த மாதிரியான சிக்கலை உண்டாக்கி இருக்கின்றன. இதற்கு முன்பு நான் ஒரு விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்திய சமூகத்தில் வாழுகிற இந்த தமிழ் சமூகம், இந்த தமிழ் சமூகம் என்று சொல்லக்கூடிய இதற்கு என்று ஒரு தனித்த, நாம் இன்றைக்கு ஒரு மொழி, ஒரு இடம், ஒரு பண்பாடு, ஒரு வகையான பொருளாதார தொடர்பு, இது சார்ந்த அடையாளங்களை கொண்ட ஒரு இனம். அதில் 2 கருத்துக்கோ குறைவில்லை. இப்படியான இந்த இனம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளில் முக்கியமானது இதற்கான நம்முடைய இறையாண்மை நாம் காப்பாற்ற வேண்டும். இப்படியான ஒரு இனமாக இருக்கிற நமக்கு சுதந்திரமாக நாம் பேசவும், சுதந்திரமாக நாம் நினைத்தவற்றை நடைமுறைப்படுத்தவும்,
அல்லது நம் மீது ஏற்கப்படுகிற எதிரான கருத்துக்களை அல்லது நம் மீது நம்மை அடிமைகளாக கருதி செய்கிற செயல்களையும் எதிர்த்து கேட்கிற போராடுகிற ஒரு இனமாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பது அவசியம். இந்த இந்த பின்புலத்தில் பார்த்தால் இந்த தமிழ் இனம், தமிழ் மொழி, தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய இந்த இந்த சொற்கள், சொற்றொடர்கள் இவைகளெல்லாம் அண்மை காலத்தில் இந்த நடுவண் அரசில் இருக்கக்கூடியவர்கள் அது சார்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சல் ஊட்டக்கூடிய சொற்றொடர்களாகவும் இன்றைக்கு மாறியிருக்கின்றன. அதை ஒரு பண்பாட்டாக, அதை ஒரு வரலாறாக, அது ஒரு உண்மையாக, இப்படி இருக்கக்கூடியவர்கள் பலரின் ஒரு ஒன்றிணைந்த ஒன்றியமாக இந்தியாவை பார்க்க வேண்டும், கருத வேண்டும் என்ற மனநிலைமைகள் எல்லாம் இன்றைக்கு சீதளமடைந்திருக்கிறது, கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. அவைகளை பற்றியான சந்தேகங்கள் வந்துவிடுகின்றன. அவற்றை பேசுபவர்களை பற்றிய வேறு விதமான சூழல்கள் எல்லாம் இன்றைக்கு வந்திருக்கிற சூழலில் தான் இந்த திராவிடம் தமிழ் பற்றிய இந்த பேச்சும் அவர்கள் முன்னெடுக்கிற பொழுது அது ஒரு முக்கியமான செய்தியாக மாறிவிடுகிறது. நண்பர்களே, இந்த தமிழ் சமூக வரலாறு பற்றி சொல்லுகிற பொழுது நாம் ஒரு முக்கியமான கட்டங்களாக 3 கட்டங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றில் வரலாற்றுக்கு பிந்திய காலம் ஒரு 500, அதற்கு முந்தைய தமிழ் சமூகம் 500 இருந்து ஏறக்குறைய 19ஆம் நூற்று வரையாக இருந்த ஒரு தமிழ் சமூகம், 19ஆம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் இருந்து இன்றைக்கு உருவாகி இருக்கிற ஒரு தமிழ் சமூகம். இந்த 3 கட்டங்களிலும் இந்த தமிழ் சமூகத்தினுடைய இறையாண்மை, இந்த தமிழ் சமூகத்தினுடைய அடையாளங்கள், இந்த தமிழ் சமூகத்தினுடைய உரிமைகள், இவைகள் எப்படியெல்லாம் இருந்திருக்கின்றன, அது இருந்ததனுடைய தன்மைகளை நாம் இன்றைக்கு எப்படி எதிர்கொள்கிறோம் என்பது நமக்கு முக்கியம். ஏனென்று சொன்னால் எந்த மனிதருக்கும், எந்த ஒரு இனக்கூட்டத்திற்கும் அந்த இனக்கூட்டத்தின் அடையாளத்தையோ பண்பாட்டையோ உரிமையையோ இழப்பதற்கான எந்த விஷயத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு சாதாரணமாக, அது ஒரு ஸ்டாலின் வார்த்தையை சொல்லப்போனால், ஒரு தேசிய இனத்தினுடைய இந்த பண்பாடு, அடையாளம், நிலம், மொழி இவற்றையெல்லாம் பேணிக்கொள்ள, உரிமையாக வைத்துக்கொள்ள, அது பற்றி பேசுவதற்கான எல்லா தகுதிகளும் அந்த இனத்துக்கு உண்டு. அதை மறுக்கிற அல்லது அதற்கு எதிராக ஒரு விஷயம் வருகிற பொழுது அதற்கான போராட்டத்தையும் அந்த இனம் மேற்கொள்ளும் என்பதுதான் ஒரு யதார்த்தமான விஷயம். நான் சொன்ன இந்த 3 கட்டங்களில் வரலாற்றில் ஒரு 500க்கு முந்தைய காலங்களில் நமக்கு இருந்த ஒரு சிந்து சமவெளி பற்றிய உரையாடலாக இருக்கட்டும், அல்லது செவ்வியல் இலக்கியங்களாக இருக்கட்டும், இலக்கணங்களாக இருக்கட்டும், திருக்குறளாக இருக்கட்டும், சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், இவற்றை உள்ளடக்கிய ஒரு கருத்தியல் சார்ந்த தமிழ் சமூக அடையாளம் உண்டு. அந்த அடையாளம் என்பது ஒரு பொதுவான, சாதி இல்லாத, மதம் இல்லாத ஒரு இயற்கை மரபுகளை முன்னெடுத்த முழுமையான அடையாளமாக அது இருந்திருக்கிறது. அதற்குள் சில ஊடுருவல்கள் இருந்திருக்கின்றன. அந்த சமூகத்தை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி செய்கிற பொழுது அதனுடைய ஒட்டுமொத்தமான நீண்ட மரபு என்பது ஒரு அவைதீக மரபு என்று சொல்கிற, அல்லது பின் உருவான பிராமணிய பார்ப்பனிய மரபு என்று சொல்கிற இந்த மரபுக்கு தொடர்பில்லாத, இந்த 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 மரபுகள் சார்ந்த செயல்பாடுகள் இல்லாத மரபு நமக்கு இருந்திருக்கிறது. ஆனால் வரலாற்றில் 5ஆம் நூற்றாண்டு தொடங்கி 19ஆம் நூற்றாண்டு வருகிற காலம் வரை அந்த எல்லா மரபுகளும் தலைகீழாக மாறியிருக்கின்றன. குறிப்பாக ஒரு 7ஆம் நூற்றாண்டு நமக்கு ஆதிசங்கரர் வந்த காலத்தில் அவர் முன்னெடுத்த பிராமண மதமும் இங்கு இருந்த சமய மரபுகள் என்று சொல்லக்கூடிய, நமக்கு இருந்த சமய மரபுகள் வைணவம் இருந்தது, சைவம் இருந்தது, முருகனை கும்பிடுகிற மரபு இருந்தது, பிள்ளையாரை கும்பிடுகிற மரபு இருந்தது, கொற்றவையை கும்பிடுகிற மரபு இருந்தது, இயற்கையை சூரியனை கும்பிடுகிற மரபு இருந்தது. இப்படியான அதையெல்லாம் அறுவகை சமயம் என்று அன்றைக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். இதை நீங்கள் உள்ளுக்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பெரும்பகுதியான இயற்கை மரபுகள் சார்ந்த வழிபாட்டு தன்மைகளை கொண்டிருந்த ஒரு சமூகமாக அது பெரும்பகுதியாக இருந்தது. இந்த இயற்கை மரபுகளை சார்ந்த இந்த வழிபாட்டு மரபுகள் எல்லாம் சங்கராச்சாரியார்
ஆதிசங்கரர் வருகையோடு அது அன்றைக்கு இருந்த பேரரசர்கள் வளர்ச்சி அடைந்திருந்த அந்த ஸ்டேட், அந்த தன்மை என்பது மாற்றாக வேறு விதமான ஒரு பண்பாட்டு மரபையும் வேறு விதமான புரிதலையும் நமக்கு அந்த சமூகம் ஏறக்குறைய ஒரு 1000 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நம்ம கொண்டு வந்தது. அந்த 1000 ஆண்டுகள் கொண்டு வந்த அந்த தொடர்ச்சிக்குள்ளிருந்து தான் நம்முடைய பக்தி இலக்கியங்கள், நம்முடைய கோயில்கள், ஜாதிகள், வர்ணாசிரமங்கள், ஆண்டான் அடிமைகள், இப்படியான எல்லா கொடுமைகளும் இந்த காலங்களில் இந்த 1000 ஆண்டுகளில் தான் அது மிக வலுவாக கட்டமைக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் நடுக்காலங்களில் இருந்து இந்த எல்லாவற்றையும் கேள்வி கேட்கிற சமூகமாக நாம் மாறியிருக்கிறோம். அதை எல்லாவற்றையும் கேள்வி கேட்கிறோம். இது ஒரு நாள் பழைய சமூகத்தில் இருந்த அந்த மரபுகளின் சில மரபுகளை மீட்டெடுக்கிறதாகவும் இருக்கிறது. அதைத்தான் 19ஆம் நூற்றாண்டின் மறுமலர்ச்சி என்று சொல்லுகிறார். அப்படியான மறுமலர்ச்சி மரபு வருவதற்கான பின்புலங்கள், அப்படி மறுமலர்ச்சி வருவதற்கான தன்மைகள், இதையெல்லாம் நமக்கு கிடைத்தது நாம் இந்த குடிமை சமூகம் பற்றிய ஒரு தன்மை, ஒரு டெமோக்ரஸி, ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய அரச ஆதிக்க மரபுகள், ஆண்டான் அடிமை என்ற மரபுகளை அப்புறம் வைத்துக் கொண்டு எல்லா மனிதர்களும் சமம் என்று உருவாகி இருக்கக்கூடிய அந்த டெமோக்ரஸி நமக்கு உருவான கட்டத்தில் நாம் என்னுடைய இனத்தின் பெருமையை பேசுவேன், என் இனம் அடிமைப்பட்டுவதற்கு எதிராக இருப்பேன், என்னுடைய மொழியை காப்பாற்றுவேன், என்னுடைய பொருளாதாரத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு எதிராக இருப்பேன், இப்படியான பல 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 விவாதங்கள் உள்வருக தொடங்கின. இந்த விவாதங்கள் 19ஆம் நூற்றாண்டில் உருவான இந்த பின்புலத்திற்கே இதில்தான் இந்த திராவிடம் என்கிற சொல்லாட்சி, அந்த திராவிடத்தை எப்படி நாம் இந்த தமிழ் சமூகம் உள்வாங்கி கொண்டது என்கிற வரலாறு இருக்கிறது. இந்த திராவிடம் என்கிற சொல்லாட்சி தமிழ் சமூகத்திலே 7ஆம் நூற்றாண்டு தொடக்கம் நமக்கு நடைமுறையில் இருக்கிறது. அதை ஆழ்வார்களும் தேவாரம் பாடிய நாயன்மார்களும் சமஸ்கிருதத்தில் இருந்த பல்வேறு விதமான நூல்களும் குமரிலவக்கர் போன்றவர்களும் வேறு பலரும் அந்த சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். அந்த சொல் என்னென்ன பொருள்களில் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த பழைய காலத்திலே அந்த சொல்லை அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், திருநாவுக்கரசர் ஆரியம் கண்டாய் தமிழன் கண்டாய் என்று சொல்கிறார். அதே போல சங்க இலக்கியங்களில் இந்த ஆரியன் என்ற சொல் வருகிறது. அதே போல பின்னாடி பூதத்தாழ்வார் பெருந்தமிழன் என்ற சொல்லாட்சியை கொண்டு வருகிறார். இதுக்கு பிறகு இப்படியெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த தமிழன் திராவிடன் இந்த எந்த சொல்லாட்சியும் ஒரு வகையான ஒரு பொருள் குறித்த 2 சொற்களாகவே வரலாறு முழுவதும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தெற்கே இருக்கிற பகுதி, தெற்கே இருக்கிற மொழி, தெற்கே இருக்கிற மனிதர்கள், தென் திராவிடம் என்கிற அந்த பொருள் சார்ந்துதான் எல்லோரும் பேசியிருக்கிறார். அந்த சொல் ஒரு சமஸ்கிருத சொல் என்று சொல்வதை மொழியியல் ஆசிரியர்கள், மொழி நூல் ஆசிரியர்கள், பாவாணர் போன்றவர்கள், PH கிருஷ்ணமூர்த்தி போன்ற மொழியியல் ஆசிரியர்கள், இவர்கள் எல்லாம் மறுக்கிறார்கள். அது இந்த சமஸ்கிருதத்தில் தமிழ் என்கிற அந்த சொல்லாம் சமஸ்கிருதத்தில் திராவிட என்று மறிவிருக்கிறது என்பதற்கான விரிவான இந்த மொழியியல் விதிகள், அதே போல மொழி நூல் இலக்கண விதிகள், இவைகள் எல்லாம் பற்றி சொல்லியிருக்கிறார்கள். பாவனம் நிறைய பேசியிருக்கார் பற்றி. அதாவது தமிழ்ங்கிறது திரமிழ என்ற மாதிரி, அந்த திரமிழ என்பது தமிழ என்று தமிழ என்பது திராவிட என்று தமிழ் சொல் சமஸ்கிருத மொழியில் உள்வாங்கப்பட்டது தான் திராவிடம் என்ற சொல் என்ற மொழியியல் ஆராய்ச்சியும் இருக்கிறது. அப்போ இந்த எல்லா சொற்களும் இப்படி உருவாகி வந்த பொழுது பின்னணி திராவிடத்தால் நாம் இழந்தோம், தமிழ் தேசியம் என்ற ஒன்றை இந்த திராவிடம் கொன்றுவிட்டது, தமிழர் மீது தமிழ் அல்லாதார் சுமத்தியதுதான் இந்த திராவிடம், திராவிட கொள்கை திராவிட வாழ்க்கை என்பது தமிழர் வாழ்க்கையை அழித்து விட்டது, இந்த திராவிட மாயை என்பது மிக கொடுமையானது, இப்படி பல விஷயங்களை பதிவு செய்கிறார். இப்போ இந்த பல விஷயங்களை பதிவு செய்வர்களை நோக்கி நாம் கேட்கிற கேள்வி என்று ஆதாரபூர்வமான கேள்வி, என்னையா ஏதாச்சும் இந்த திராவிடன்னு சொன்னால் தமிழ்னு சொல்லிட்டா என்னையா ஆகிப்போச்சு. அதாவது கால்டுவெல் காலத்துக்கு முன்பு இந்த சொல்
ஒரு தமிழில் இருந்து சமஸ்கிருத மொழிக்கு சென்று அந்த சமஸ்கிருத மொழியில் அது திராவிடம் என்றாகி அந்த சொல் தென் நாடு தென் பகுதி என்ற இடத்தை குறித்தது, தெற்கே பேசுகிற தமிழ் என்று சொல்லக்கூடிய ஒரு மொழியை குறித்தது. அது சார்ந்த பதிவுகள் என்றுதான் நம்முடைய கல்வெட்டுகளிலும் இலக்கியங்களிலும் பேச்சு வழக்கிலும் புராணங்களிலும் எல்லாவற்றிலும் ஏறக்குறைய ஒரு 1500 ஆண்டுகளாக அது புழக்கத்தில் வந்திருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டு வருகிற பொழுது கால்டுவெல் வந்தவுடன் கால்டுவெல் அடிப்படையில் ஒரு மொழி நூல் ஆசிரியர், ஃபிலாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த துறையில் பயிற்சி பெற்றவர். அவருடைய அந்த கிராஜுவேஷன் ஸ்டடி அது சார்ந்த அவர் ஊரில் அவர் அந்த 21-22 வயசு வரை படித்தது முழுக்க அந்த ஃபிலாலஜி என்று சொல்லக்கூடிய மொழிநூல். அந்த மொழிநூல் பயிற்சி அவருக்கு இருந்ததனால் நம்மூருக்கு வந்தவுடன் நம்மூரில் இருக்கக்கூடிய மொழிகளை பற்றி அவர் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தில் தான் அந்த ஒரு 10-15 ஆண்டுகள் அவராக ஆட்சி செய்து 1856 இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற அந்த ஒரு புத்தகத்தை அவர் எழுதுகிறார். பிறகு 1875 அந்த புத்தகத்தை விரித்து எழுதுகிறார். அதில் அவர் சொல்கிறார், நான் ஏன் இந்த திராவிடங்கிற சொல்லை எதற்காக பயன்படுத்துகிறேன் என்று அவர் விளக்கம் தருகிற பொழுது அவர் சொல்கிறார், இந்த தெற்கே இருக்கக்கூடிய இந்த மொழிகளுக்கெல்லாம் தமிழி என்ற ஒரு சொல்லைத்தான் பயன்படுத்தினார்கள். நான் அந்த சொல்லை பயன்படுத்தவில்லை. மாறாக இந்த தென் பகுதியில் உள்ள மக்களை குறித்தும் தென் பகுதியில் உள்ள மொழியை குறித்தும் காலங்காலமாக பயன்படுத்தி வருகிற அந்த திராவிட என்ற சொல்லை நான் பயன்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். அதற்கு அவர் சொல்கிற காரணம், ஒரு மொழி நூல் பற்றிய ஆராய்ச்சி, ஒரு மொழி குடும்பத்தை உருவாக்க வேண்டிய தேவை உள்ளது. மொழி குடும்பம் எப்படி உருவாகிறது? 18ஆம் நூற்றாண்டு வாக்கில் ஐரோப்பியர்கள் குறிப்பாக லண்டனை அடிப்படையாக கொண்டு பல்வேறு ஆராய்ச்சிகளை தொடங்கினார். இந்த எத்தினிக்கல் ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய பல்வேறு தேசிய இனங்களின் வாழ்க்கை, வெளிப்பாடு, மொழி இதை பற்றி லண்டன் ஆந்த்ரோபாலஜிக்கல் சொசைட்டி, லண்டன் எத்னோகிராஃபிக்கல் சொசைட்டி, அதற்கு முன்பு 1784 வந்து ஏசியாட்டிக் சொசைட்டி, ஆசியவியல் ஆய்வு நிறுவனம், அதான் வில்லியம் ஜோன்ஸ் இந்த கல்கட்டாவில் திருப்பி தொடங்கினது அதனுடைய கிளை. இப்படி பல விஷயங்களை அவர்கள் பேசுகிற பொழுது, இங்கு அவர்கள் வந்து இருக்கிற பொழுது அப்படி அந்த ஊரில் செய்யக்கூடிய அந்த மொழி ஆய்வுகளோடு இந்த மொழியை மொழி குடும்பங்களாக எப்படி கட்டமைப்பது, பிரிப்பது என்ற ஆய்வுக்குள் அவர் இறங்குகிறார். அது ஒரு மொழி ஆய்வு பற்றிய ஒரு விஷயம். அப்பொழுது இந்த தமிழ என்ற சொல்லை பயன்படுத்தியதை விட திராவிட என்ற சொல்லை பயன்படுத்துவதற்கு ஒரு மானிடவியல் துறை சார்ந்து ஒரு வலுவான பொருள் இருப்பதாக அவர் எழுதுகிறார். அது எப்படி? அதற்கு இன்றைக்கு ஏராளமான தரவுகள் கிடைத்திருக்கின்றன. இன்றைக்கு வந்து ஈரானில் தொடங்கி மேற்காசிய பகுதியில் தொடங்கி அது தக்கான பீடபூமி நர்மதா நதி வரை யாழ்ப்பாணம் வரை இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதி, இந்த டோபோகிராஃபி, இந்த நிலப்பகுதியில் வாழ்ந்த மனிதர்கள் ஒரு வகையான மனிதர்களாக, ஒரு மொழியை பேசிய மனிதர்களாக இருக்கிறார்கள் என்பதை இன்னைக்கு இந்த மானுடவியல் துறை ஆய்வுகள், அது மாதிரி தொல்லியல் துறை ஆய்வுகள், அதையெல்லாம் விட இந்த ஜெனடிக் மரபணு முறை சார்ந்த ஆய்வுகள், இவை எல்லாம் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய அதோட மிக முக்கியமான 2 தரவுகள் நமக்கு இன்றைக்கு உருவாகி கிடைத்திருக்கின்றன. ஒன்று, இந்த நிலப்பகுதியில் பிராகுவி என்ற ஒரு மொழியை பலுசிஸ்தான் பகுதியில் அதற்கு தாண்டி இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு சிந்து சமவெளி என்று பேசக்கூடிய பகுதியை பக்கத்தில் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு திராவிட மொழி. ஏறக்குறைய ஒரு 32 திராவிட மொழிகள் இருக்கின்றன என்று சொன்னால், அந்த மொழிகள் நான் சொன்ன இந்த நிலப்பகுதிகள் எல்லாவற்றிலும் இன்றைக்கும் பேசுகிற மொழியாகவும் அழிந்து போன மொழியாகவும் இருக்கிறது. அப்போ அந்த மொழி அடையாளம் அங்கே இருக்கிறது. அதே போல நான் சொன்னதை போல மரபணு ஆய்வுகளை கொண்டு தேனியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனும் அங்கே மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவையும் ஒப்பிட்டு 2க்குமான தொடர்புகள் குறித்த ஒரு விஷயம் சொல்லப்படுது. இது வந்து ஜெனட்டிக்கலாக சொல்கிற அந்த மரபணு ஆய்வுகளை அவ்வளவு எளிதாக தூக்கி முடியாது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா விதமான மக்கள் பற்றிய அந்த மரபணு ஆய்வுகள் உருவாக்கி கொண்டு வருகின்றன. அதை மறுக்கிறவர்கள் எளிமைப்படுத்தி சிரிச்சு தூக்கி போடுறாங்க.
அது 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 அதனுடைய உண்மையான மைக்ரேஷன், மனித மக்கள் கூட்டம் குடிபெயர்ந்த வரலாறு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களின் மூல இடம் ஆப்பிரிக்கா தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, அதை எல்லாம் ஒத்துக்கிறாங்க. அப்போ ஆப்பிரிக்காவிலிருந்து தான் உலகம் முழு மக்கள் மைக்ரேட் ஆனாங்க, குடியேறினார்கள் என்பது உண்மை. அப்போ ஆப்பிரிக்க மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ மரபணுகள் சார்ந்த விஷயங்களும் வெவ்வேறு பகுதியில் சீனாவில் இருக்கக்கூடிய மரபணுவும், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மரபணுவும், இந்தியாவில் நம் பகுதியில் இருக்கக்கூடிய மரபணுகளை எல்லாம் அவர்கள் ஒப்பிட்டு சில சில வடிவங்களை ஒரு மனித சமூகத்தினுடைய குடியேற்ற மரபுகளை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. இது இந்த நான் சொன்ன இந்த நிலப்பகுதி சார்ந்ததில் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன, பல விஷயங்கள் வருகின்றன. ரெண்டாவது, இந்த பெரியோகிராஃபி என்று சொல்லக்கூடிய எழுத்துருக்கள் உருவான வரலாறு, அது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. சிந்து சமவெளியில் உருவான அந்த சித்திர குறியீடுகளும் நமது ஊரில் பல்வேறு பானைகளில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிற அந்த கீழல்கள், அது சார்ந்த விஷயங்களும் வரலாற்றுக்கு முந்தைய சுமார் 650-700களில் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த தமிழி அல்லது பிராமி என்று சொல்லக்கூடிய தமிழ் எழுத்து வடிவங்களும், அந்த எழுத்து வடிவத்தின் வளர்ச்சியாக ஒரு கிபி 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டில் உருவாகி இருக்கிற அந்த வட்டெழுத்தும், அந்த எழுத்து உருவத்தில் வளர்ந்து 9ஆம் நூற்றாண்டில் நாம் இன்றைக்கு பயன்படுத்துகிற இந்த எழுத்து வடிவமும் ஒரே தொடர்பை கொண்டிருக்கிறது என்பதை இன்றைய பெலியோகிராஃபி என்று சொல்லக்கூடிய தொல்லியல் துறை மரபு சார்ந்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதையெல்லாம் நாம் ஒட்டுமொத்தமாக ஒரு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு உயர்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது இல்லை, இது போய் இந்த விஷயத்திற்கு மாற்றாக இன்னொன்று இருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அப்படி சொல்லாமல் இதை போய் தப்பு என்று சொல்ல முடியாது. அப்போ ஒரு வரலாற்றை ஆய்வு செய்கிற வரலாற்று மாணவனுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அப்ப அந்த பின்புலத்தில் உருவாகிற ஒரு சொல் தான் இந்த திராவிடம் என்ற சொல். அதன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒரு திராவிட நாகரிகம் என்று சொல்கிறதும், இந்த மாநிலவியலாளர்கள் புரோட்டோ-டிராவிடியன் லாங்குவேஜ், வரலாற்றுக்கு முந்தைய தொல் பழமொழி ஒன்று இருந்தது, அது தமிழ் மொழிக்கு மூலம். அந்த மூல மொழியிலிருந்து தமிழ் உருவாகிறது. அந்த மூல தமிழ் மொழியிலிருந்து பல்வேறு மொழிகள், 32 மொழிகள், மிக முக்கியமான மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இவை உருவாகிறது. இப்ப இந்த எல்லாவற்றையும் சேர்ந்து ஒரு மொழிநூல் ஆசிரியர் என்ன பெயரில் அழைப்பது? தமிழ் என்று அழைப்பதா, தமிழி என்று அழைப்பதா என்பது தவறு. மாறாக இதற்கு ஒரு குறியீட்டு சொல்லாக, ஒரு சிம்பல். அப்படித்தான் ஒரு மானிடவியல் துறை சார்ந்து, மொழியியல் துறை சார்ந்து இந்த திராவிடம் என்ற சொல்லை காமராஜர் பயன்படுத்தினார். அப்படி பயன்படுத்தி அந்த மொழி கூட்டத்தை பற்றியான விரிவான ஆய்வுகளை கொண்டுட்டார். அதில் என்ன பெரிய முக்கியமாக நடந்தது எலிஸ் கால்டுவெல் செய்த விஷயத்துல, அதற்கு முன்பு இந்த தமிழ் என்ற ஒரு தனித்த மொழி இல்லை. இந்த தமிழ் பண்பாடு, தமிழ் வரலாறு, தமிழ் நிலம் என்று சொல்லுகிறதெல்லாம் கிடையாது என்பது போல ஒரு புராணிய மரபில் மேக்ஸ் முல்லர் போன்றவர்கள், வில்லியம் ஜோன்ஸ் போன்றவர்கள் என்ற வெள்ளைக்காரர்களும், நம்மூரில் இருந்த சமஸ்கிருத பற்றாளர்கள், பி.டி. சீனிவாச ஐயங்காருக்கு முன்னிருந்த கிருஷ்ணசாமி ஐயங்கார் போன்றவர்களும், சேஷா ஐயங்கார் போன்றவர்களும், இப்படியான பல்வேறு ஆய்வாளர்கள் கட்டி வைத்திருந்தார்கள். இப்படித்தான் இது இந்திய நாடு என்பது சமஸ்கிருதம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பாஜக RSS கோஷ்டிகள் சொல்லுகிற வரலாற்றுக்கு முரணான இந்திய நாடு என்பது சமஸ்கிருதம், இந்திய பண்பாடு என்பது பாரதம், இந்த பாரத மரபில் இருந்துதான் எல்லாம் உருவானது, இந்தியாவில் வேறு வடிவம் இல்லை என்பது போன்ற ஒரு கருத்தாக்கம் வலுப்பெற்றிருந்த காலத்தில், இந்த 19ஆம் நூற்றாண்டில் இவர்கள் அறிவியல் பூர்வமாக, மொழி ஆய்வு பூர்வமாக இந்த கருத்தை முன்வைக்கிற பொழுது, இந்த காடுவெல்கிறவன் இந்த நாட்டு மக்களை பிரிக்கிறதுக்காக, இந்த தெற்கே உள்ளவன் திராவிடன், அந்த மொழி வேற, வடக்கே உள்ளவன் நர்மதா நதியில் இருக்கவங்க ஆரியன் அங்கன்னு சொல்லி ஒரு பிரிவினையை இந்த வெள்ளைக்கார பாதிரிகள் உருவாக்கி விட்டார்கள் என்று பேசினார்கள். அது ரொம்ப பேசினவர்கள் கம்யூனிஸ்டுகள், அதான் பெரிய கொடுமை. அப்போ இப்படி பேசின இந்த விஷயங்கள் பின்னணி ஏறக்குறைய 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வருகிறது. அயோத்திதாசன் வருகிற பொழுது, அதற்கு பின்பு வருகிற பொழுது ஒரு கருத்து குறியீட்டு சொல்லாக இந்த திராவிடம் என்கிற சொல் உருவாகும். அந்த கருத்து குறியீட்டு சொல் என்பது இப்படி பல்வேறு மொழிகள் சார்ந்த விஷயங்களை முன்னெடுத்து சொல்வதாக
அது அமைகிறது. அப்போ அந்த கருத்து குறியீட்டு சொல்லுடைய கருத்து நிலை என்ன, ஐடியாலஜி என்ன, அந்த ஐடியாலஜியை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வது, அதற்கு என்ன பெயர் கொடுப்பது, இப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னெடுக்கிற பொழுதுதான் அந்த திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தி பேச தொடங்கினார். திராவிடங்கள் திருநாடு என்று மனோன்மணியின் சுந்தரம் பிள்ளை சொல்ல தொடங்கினார். காடுவெல் திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்த தொடங்கினார். அயோத்திதாசர் திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்த தொடங்கினார். அந்த அந்த பின்புலத்தில் அந்த கருத்துக்களை ஒரு வரலாற்று பின்புலத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், இப்படி உருவாகி வந்த இந்த திராவிடம் என்கிற சொல் ஒரு ஒட்டுமொத்த தென்னிந்திய அல்லது நான் சொன்ன அந்த நீண்ட நெடிய நிலப்பரப்பான மேற்கு ஐரோப்பிய தேசத்திலிருந்து இன்றைக்கு வரக்கூடிய இன்றைய தேசம் இருக்கிறது அல்லவா, இதுவரை யாழ்ப்பாணம் வரை இருக்கக்கூடிய நீண்ட நெடிய நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்களுடைய அடையாளம் சார்ந்த ஒரு சொல்லாகவும் அதனுடைய வடிவமாகவும் கட்டமைக்க வேண்டிய அவசியம் 19ஆம் நூற்றாண்டில் வருகிறது. அப்பொழுது அந்த அந்த கருத்துக்களை சார்ந்துதான் அந்த சொல்லை பயன்படுத்துகிறார். பெரியார் சொல்கிற பொழுது ரொம்ப தெளிவாக சொல்கிறார், அந்த திராவிடம் என்கிற சொல் ஒரு குறியீடு. அந்த திராவிடம் என்கிற சொல்லை நான் ஒரு குறியீடாகவே கருதுகிறேன். தென்னிந்திய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை குறிக்கக்கூடிய சொல்லாக நான் கருதுகிறேன். இன்னும் முக்கியமாக அவர் முன்னெடுத்தது, திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்துகிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக உடனடியாக ஆரியம் என்ற எதிர் சொல் அங்கே வந்துவிடுகிறது. அப்போ இந்த திராவிட பண்பாடு, திராவிட நிலம், திராவிட மொழி, திராவிடம் சார்ந்த ஒரு வழக்கம் என்பது ஒன்று, ஆரியம், சமஸ்கிருதம், பிராமணியம், பிராமண மதம், இன்றைய இந்துத்துவா என்பது இன்னொன்று. இந்த இரண்டு வரலாற்றில் நமக்கு கட்டமைக்கப்பட்டு அது 19ஆம் நூற்றாண்டில் விவாதத்துக்கு உட்பட்டு 20ஆம் நூற்றாண்டில் அது ஒரு மிகப்பெரிய உரையாடலாக நமக்கு வந்துவிட்டது. அந்த பண்பாட்டு தளத்தில் அந்த உரையாடலை ஒரு சாதியமாக, வெறுமனே யாரோ ஒருவரை திட்டுவதாக, அதை கொச்சைப்படுத்துவதாக இந்த சமூகவியல் ஆய்வாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் அது சார்ந்தவர்களும் பேசிக்கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த விஷயத்தை 2 மனிதர்கள் கடுமையாக எதிர்கொண்டார்கள். ஒருவர் அம்பேத்கர், இன்னொருவர் பெரியார். இந்த 2 மனிதர்களும் இதை ஒரு கருத்து நிலையாக முன்னெடுத்தார். என்ன கருத்து நிலை? இந்த கருத்து நிலை என்பது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இருந்த ஒரு பொதுவான தமிழ் சமூகம், சனாதன தர்மம் இல்லாத தமிழ் சமூகம், பொது உடைமை தன்மையை கொண்டிருந்த தமிழ் சமூகம், இந்த பார்ப்பனியம் என்று சொல்லக்கூடிய கருத்து மரபுகளை இல்லாத தமிழ் சமூகம், சமய மரபுகளை கொண்டிருந்த தமிழ் சமூகம், மதம் இல்லாத தமிழ் சமூகம், மதம் பின்னணி உருவாகும். அது 9ஆம் நூற்றாண்டில் எப்படி உருவானது என்று நான் சொன்னேன். அப்படி உருவான இந்த கருத்துக்களுக்குள் நாம் ஒரு 1000 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்தோம். அது மொழி ரீதியாக, இன அடையாளம் ரீதியாக, கருத்து ரீதியாக அதனுடைய உச்ச பெரும் வடிவங்களாகத்தான் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட அந்த கோயில்கள், மிக பிரம்மாண்டமாக பேசப்பட்ட அந்த மதங்கள் இன்றைக்கு எல்லோரையும் ஏறக்குறைய 98% மக்களை சிந்திக்க விடாமல் அவர்களுடைய உணர்வு சார்ந்த தளத்திலேயே வாழக்கூடிய ஒரு கருத்து நிலைக்கு ஆட்படுத்தி கொண்டிருக்கிற அந்த பக்தி, கடவுள் வழிபாடு என்ற இந்த மரபு, இந்த மரபு ஒரு தமிழர் வாழ்க்கையை, மனித வாழ்க்கையை வேறொரு கட்டத்தில் கொண்டு செலுத்துகிறது. சுய சிந்தனையை மறுக்கிறது, சுய மரியாதையை மறுக்கிறது, சுய அறிவை மறுக்கிறது. இதற்கு மாறாக அங்கு பார்ப்பனியம் என்ற ஒரு கருத்து நிலை, சனாதனம் என்ற ஒரு கருத்து நிலை மாற்றாக வைக்கப்படுகிறது. அப்பொழுது அதற்குள் அடிமைத்தனம் இருக்கிறது. அப்பொழுது அதற்குள் ஒரு நீங்கள் சொல்லுகிற இந்த சுயமரியாதை சார்ந்த விஷயங்கள் எதுவும் இல்லை. அதற்குள் சாதி என்னும் நாட்டம் இருக்கிறது. அதற்குள் வர்ணாசிரமம் என்ற மிக வெளிப்படுத்த ஒரு உலகம் இருக்கிறது. அப்ப அதை நாங்கள் மாற்றுவோம், அதை நாங்கள் எதிர்ப்போம். அது எப்படி உருவானது என்பது பற்றி மிக மிக விரிவாக பேசியவர் அம்பேத்கர் தான். அம்பேத்கருடைய அந்த எழுத்துக்கள் அவை மனு என்று சொன்னால், மனு சாஸ்திரம் என்று சொன்னால் அதனுடைய கொடுமைகள் என்ன, அதனுடைய உள்ளார்ந்த வரலாறுகள் என்ன, அது எப்படி பொருளாதார பாதித்தது, அது எப்படி பெண்களை கொடுமைப்படுத்தியது, அது எப்படி ஒரு குறிப்பிட்ட ஆரிய பார்ப்பன பிராமணர்களை உயர்ந்தவர்களாகவும்
பாக்கியுள்ள அனைத்து மக்களையும் அடிமைகளாகவும் எப்படி கட்டமைத்தது, அதை அன்றைக்கு வாழ்ந்த அரசர்கள் எப்படி நம்பினார்கள், அன்றைக்கு வாழ்ந்த அரசர்கள் அதை எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள், அதையே ஒரு சமூக வாழ்க்கையாக எப்படி மாற்றிவிட்டார்கள். அப்படி மாற்றிவிட்டதனுடைய நீண்ட நெடிய வரலாறை மிக விரிவாக பேசியவர் அம்பேத்கர். இதே விஷயத்தை களத்தில் நின்று போராடியவர் பெரியார். பெரியாருடைய போராட்டங்களை நீங்கள் ஒரு பட்டியலிட்டு பார்த்தீர்கள் சொன்னால் 1924 அவர் முன்னெடுத்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்பது, அது எல்லா சாதிகளுக்குமான உரிமை வேண்டும் என்று அவர் முன்னெடுக்க தொடங்குகிறார். அன்றைய சூழலில் உருவாகி வந்த நவீன இந்த ஒயிட் காலர் ஜாப் என்று சொல்லக்கூடிய இந்த தன்மைகள், காலனியம் நமக்கு கொடுத்த பல்வேறு விதமான வசதிகள், இந்த வசதிகளை ஒரு 3.2% இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் மட்டுமே பெறுவது, 98% இருப்பவர்கள் அது இல்லாமல் இருப்பது ஏன் என்ற ஒரு கேள்வியை முன்னெடுத்தார். அப்பொழுது எல்லாருக்கும் பிரித்து கொடு, எல்லாரும் பெற வேண்டும், அது ஒரு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்று காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே சண்டை போட தொடங்கினார். காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் அதுக்கு உடன்படவில்லை. காங்கிரஸ் கட்சியிலே இருந்த வவுசியும் காங்கிரஸ் கட்சியில் இருந்த திருவிக்காவும் அப்படி பலரும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் சென்னை மாகாண சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். அதில் காங்கிரஸ் கட்சி என்பது காங்கிரஸில் இருக்கக்கூடிய பார்ப்பனருடைய ஆதிக்க கட்சியாக இருக்கிறது. அது வேறு மனிதர்களுக்கான சமூக உரிமை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இல்லை. நாம் அதை மாற்ற வேண்டும் என்று காங்கிரஸ்காரர்களே போராடினார். அதில் திருவிக்காவுக்கும் வவுசிக்கும் பெரிய தொடர்பு. பின்னர் பெரியாரோடு வவுசி உறவு கொள்ள தொடங்கியதும் அப்படித்தான். அப்போ அதை 24 தொடங்கியவர் 28 அன்றைக்கு நீதி கட்சியின் உதவியோடு அதை சட்டமாக்கினார். இந்தியாவிலேயே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், ஒரு எல்லோருக்குமான சமநிலையான அதிகாரம், அது சார்ந்த சமூக வளர்ச்சியில் கிடைக்கக்கூடியவற்றை கிடைக்க வேண்டும் என்று அவர் அன்றைக்கு பேசத் தொடங்கினார். அதுதான் இன்றைக்கு நாம் சமூக நீதி என்று சொல்கிறோம். 1932 அவரும் சிங்காரவேலரும் சேர்ந்து ஒரு சுயமரியாதை சமதர்ம காட்சியை உருவாக்கினார். அந்த பெரியார் அதில் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை மொழிபெயர்த்து வெளியிட்டார். அவர் சோவியத் நாட்டிற்கு, அன்றைய ரஷ்யாவிற்கு சென்று அந்த சோவியத்தை சுற்றி பார்த்து வந்து நாம் சோவியத் நாடு போல் வாழ வேண்டும் என்று ஊரெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார். அவர் வாழ்க்கையில் எல்லா காலங்களிலும் சமதர்மத்துக்கு எதிராக பேசவே இல்லை. சமதர்மம் தான் முக்கியம் என்று பெரியார் சொன்னார். 36 ஒரு இசை குழு, இசை கச்சேரி நடக்கிற பொழுது ஒரு பெரிய நிறுவனமாக 1929 சென்னை மியூசிக் அகாடமி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் ஒரு மாதம் 2 மாதம் கச்சேரி நடத்துகிற பொழுது அங்கே தமிழ் மொழியில் பாடக்கூடாது என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த தெலுங்கர்கள் இருந்த அந்த அதிகாரத்தை அறிந்தவர்கள் தமிழில் பாட வேண்டும் என்று தமிழிசை இயக்கம் என்ற போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். ராஜாஜி 37 ஆட்சிக்கு வந்த பொழுது உங்களுடைய பாடமொழி நிச்சயமாக உங்களுடைய தாய்மொழியில் இருக்கலாம், ஆனால் நிர்வாக மொழி என்பது சமஸ்கிருதம் ஹிந்தியாக தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் எவ்வளோ புத்திசாலி. இந்த நிர்வாக மொழியாக இது வர வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த மொழிக்கு எதிராக சமஸ்கிருத இந்துக்கு எதிரான போராட்டத்தை 37 தொடங்கி 39 வரை வெற்றி நடத்தி முடித்தார். பிறகு 1950 அந்த 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 மொழி சார்ந்து வரக்கூடிய விஷயங்களில் பல விஷயங்களில் தலையிட்டார். 28 வந்த வகுப்புரிமை சட்டம் சார்ந்த விஷயங்களை 1950 அந்த சுப்ரீம் கோர்ட் தூக்கி போட்ட பொழுது அதுக்கு எதிராக போராடி மீண்டும் அந்த உரிமையை கொண்டு வருவதற்காக போராடினார். 52 குலக்கல்வி திட்டம் என்று நம்முடைய ராஜாஜி கொண்டு வந்த இன்றைக்கு நம்ம விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வர்றாங்க மோடி, அதே விஷயத்தை அன்றை கொண்டு வந்த பொழுது அதற்கு எதிராக காமராஜரோடு சேர்ந்து நின்று போரிட்டு இருந்தார். 52 ராமன் படத்தை வைத்து கொளுத்தினார். 54 எங்கெங்கெல்லாம் ஹிந்தி எழுதி இருக்கிறதோ ரயில்வே ஸ்டேஷன்ல அதெல்லாம் அழிச்சார். எங்கெங்கே எல்லாம் பிராமணால் ஹாப்பி ஹோட்டல் என்று இருக்கிறதோ அந்த ஹோட்டல் பெயர்கள் எல்லாம் அழித்தார். அதுக்கு எதிராக போராடினார். 57 இந்திய அரசியல் சட்டத்தை வைத்து கொளுத்தினார். இந்திய அரசியல் சட்டத்தை நான் ஏன் கொடுத்துகிறேன் என்று சொன்னால் அது ஜாதிக்கு இடம் அளிக்கிறது, அது வர்ணாசிரமத்துக்கு இடம் அளிக்கிறது, அது எல்லா மனிதர்களுக்குமான சட்டம் இல்லை என்று சொன்னார். அதை போல அவர் இறப்பதற்கு முன்பு அனைவரும் அர்ச்சகராகலாம் என்ற அந்த கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூறினார். அவருடைய 1916 தொடக்கம் 1973 இறக்கிற காலம் வரை
இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய சனாதனத்துக்கு எதிரான போராட்டத்தை அவர் முன்னெடுத்தார். அந்த சனாதனத்துக்கு எதிரான போராட்டத்தை மிகச் சுருக்கி ஒரு குறிப்பிட்ட பார்ப்பனர்கள் என்று சொல்ற சமூகத்துக்கு எதிரான போராட்டம் என்று கொச்சைப்படுத்தினார். அதை பேசினார்கள். நம்ம ஆட்களும் அப்படித்தான் புரிந்து கொண்டார்கள். அப்படி புரிந்து கொண்ட அந்த மரபு இந்த திராவிடம் என்கிற சொல் வருகிற பொழுது அதனுடைய கருத்துகளில் முக்கியத்துவமாக இருக்கிறது. அவர் சென்னை மாகாணமாக இருக்கிற பொழுது தமிழ்நாட்டை திராவிடம் என்று சொன்னார். 56 மொழிவழி மாநிலமாக அது பிரிக்கப்பட்ட பொழுது அதை தமிழ்நாடு என்று சொன்னார். அதை தமிழ்நாடாக ஆக்க வேண்டும் என்று போராடினார். அவர் தமிழ்நாடுன்னு சொல்றதோ திராவிட நாடு சொல்றதோ பெரிய முரணெல்லாம் இல்லை. தமிழ்நாடு தமிழருக்கே என்றும் கோஷம் போட்டார், திராவிட நாடு திராவிடருக்கே என்றும் கோஷம் போட்டார். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அந்த 2 கோஷங்களையும் அவர் மாற்றவில்லை. அது அதனுடைய முக்கியத்துவமான சனாதனமும் சனாதனம் சார்ந்த ஆதிக்கமும் சமயமும் பார்ப்பனியமும் நம்மை ஒடுக்குகிறது. இந்த ஒடுக்குதலுக்கு எதிரான போராட்டமே என் போராட்டம். அந்த போராட்டத்தின் பொழுது நான் சாதியை, மதத்தை, சுயமரியாதையை எதிர்க்கிற விஷயங்களுக்கு எதிராக நான் போராடுகிறேன் என்று தான் சொன்னார். இந்த விஷயங்களை பேசுவதற்காக அவர் பயன்படுத்தின இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு பேசுகிற பலரும் அவரை குறிப்பாக இந்த திராவிடம் என்ற சொல்லை வைத்துக்கொண்டு அதை அவர்தான் இந்த நாட்டில் பரவிவிட்டார் என்று பேசி, அப்படி அவர் பேசியதன் நோக்கமே அவர் அடிப்படையில் ஒரு கன்னடிகராக பிறந்தார் என்பதாலும் அந்த கன்னடிக மரபு சார்ந்து திராவிடத்தை அவர் தூக்கி பிடித்துக் கொண்டிருந்தார் என்பதும், அப்படி தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் அவர் அந்த சொல்லை அவர் கொண்டு வந்தார் என்பதும் ஒரு கொச்சைத்தனமாக எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அப்படி அப்படின்னா நம்ம காரல் மார்க்ஸை பற்றி பேசக்கூடாது. அவர் ஒரு யூதர், அவர் பேசுகிற விஷயங்களை நம்ம எப்படி அங்கே பேசுறது, இப்போ கன்னடியர் பேசுகிற விஷயங்களை பேசக்கூடாது. இப்படியான பிரச்சாரத்தை ஈடுபடுத்துகிற இந்த சூழல், இந்த பேச்சு தான் இந்த தமிழர் திராவிடர் என்று சொல்லக்கூடிய இந்த பேச்சு. சரி, ஏன் இந்த பேச்சை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்று சொன்னால், மணியரசன் சொல்கிறார் தமிழ் இந்து மதத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறார். நாம் இதுவரை ஒரு நமக்கென ஒரு தெளிவான ஒரு மத அடையாளத்தை நாம் இல்லாமல் போய்விட்டோம். நமக்கு நம்முடைய தமிழ் என்கிற அடையாளத்தை நாம் இழந்து விட்டோம். அதற்கு மாற்றாக ஒரு குடமுழுக்கு தமிழில் செய்ய வேண்டும், கோயில்களில் என்ன சொல்வது மந்திரங்களை தமிழில் சொல்ல வேண்டும். இப்படியான வளர்ச்சியின் உச்சமாக நாம் ஒரு தமிழ் இந்து என்று பூணூல் போட வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ இங்கே அவருடைய விஷயம் எங்கே போய் இருக்கிறது என்று சொன்னால், பெரியாரை எதிர்க்கிறேன் என்ற பெயரில், அவர் திராவிடம் பேசியது தவறு என்று சொல்கிறேன் என்ற பெயரில் ஒரு தமிழ் பாஜகவாக அவர்கள் மாறுகிறார். இந்த தமிழ் பாஜக தன்மை எங்கிருந்து வருகிறது? இப்பொழுது பச்சையாக இந்த நம்முடைய தம்பிகளுடைய தலைவர் சீமான் அம்பலப்பட்டு போய்விட்டார். அது பாஜக காரணம் கொடுக்குற பணத்தை வச்சுட்டு ஊர் இருந்தாலும் கிடக்கிறான்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த தமிழ் இந்துத்துவம் என்ற மரபை கட்டமைப்பதற்கு இந்திய இந்துத்துவம் பின்புலமாக இருக்கிறது. இந்திய இந்துத்துவம் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலை, அதாவது 2 விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழல் அல்லது தமிழ்நாட்டில் நடக்கிற பொருளாதார ரீதியான சிக்கல்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், இவர்களெல்லாம் ரொம்ப புனிதமானவர்கள் நான் சொல்ல வரவில்லை. ஆனால் இந்த விஷயங்களையும் இந்த இந்துத்துவா என்று சொல்லக்கூடிய அல்லது அது சார்ந்து வரக்கூடிய விஷயங்களையும் இணைத்து பார்க்கிற பொழுது ஒரு நீண்ட நெடிய வரலாற்றில் இந்த குறிப்பிட்ட தேசிய இனத்திற்கு இருக்கக்கூடிய அடையாளம், அந்த அடையாளம் சார்ந்த அரசியல், அந்த அரசியலுக்கு எதிரான போர் என்பதுதான் நமக்கு முக்கியம். இப்பொழுது இதில் என்ன பெரிய சிக்கல் சொன்னால், பெரியாருக்கும் பின்னணி உருவான திராவிட கட்சிகளுக்கும் பெரிய நெருக்கமான உறவு இருந்தது என்று சொல்ல முடியாது. பின்னர் உருவான திராவிட கட்சிகள் எல்லோரும் ஒன்றே தேவன் ஒருவனே குலம் என்று இறை வழிபாட்டை முன்னெடுப்பார்கள். பெரியார் கடவுளை உருவாக்கியவன் முட்டாள், கடவுளை வணங்குகிறவன் காட்டுப்பிராண்டி, கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன் என்று ஒரு கோஷத்தை அவர் வாழ்நாள் முழுக்க வைத்துக் கொண்டு போனார். அதற்கு அவர் கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் மிக முக்கியமானது. ஆனால் அப்படி இருந்த அந்த சக்தி, அது சார்ந்த விஷயங்கள், அது ஒரு தமிழ் சமூகத்தில் உருவாக்கிய எழுச்சி, புரிதல், இது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய பின் வரக்கூடிய மரபு என்பது சிக்கலான மரபாக இருக்கிறது.
இந்த மணியரசன் போன்றவர்களும் சீமான் போன்றவர்களும் இந்த பெரியாருடைய இந்த சக்தியை, இவர் பேசிய இந்த கருத்தாடலையும் எதிர்த்து பேசினால்தான் தாங்கள் இன்னொரு கருத்தாடலையும் விஷயத்தையும் கொண்டு வர முடியும் என்ற ஒரு சாதாரண எளிமையான அரசியலுக்கும் பயணிக்கிறார்கள். அந்த பயணத்தில் அவர்களுக்கு திட்டுவதற்கு, பேசுவதற்கு வேறு ஒரு சொல்லும் கிடைக்கவில்லை. எங்களை திராவிடம் என்று சொல்லி ஒழித்து விட்டார்கள், திராவிடம் என்று பேசிவிட்டார்கள். இந்த அழைப்பிதழில் நண்பர்கள் போட்டிருந்தார்கள், திராவிடம் என்னும் தென் தமிழ். அதுதான் உண்மை. அந்த திராவிடம் என்னும் தென் தமிழ் தென்னாடு, தமிழ்நாடு என்பதுதான் உண்மை. ஒரு கலை சொல்லாக பயன்படுத்தப்படுகிற சொல்லுக்கும் அதற்கான பண்பாட்டு வரலாற்றுக்கும் அதனுடைய தொடர்புக்கும் என்ன பொருள் இருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் பேசினார். குணா என்கிற ஒருத்தர் அப்படித்தான். இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் உங்களை எல்லா விஷயங்களோடும் அடிமைப்படுத்தி விட்டார்கள். இந்த தெலுங்கர்கள், கன்னடியர்கள் இவர்கள் சேர்ந்து தமிழ் பண்பாட்டை, கலாச்சாரத்தை இவற்றையெல்லாம் அழித்து விட்டார்கள். சென்னை நகரத்தில் முழுக்க முழுக்க தெலுங்கர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருப்பதன் மூலமாக சென்னை நகரம் தெலுங்கர்களுடைய நகரமாக இருக்கு. இப்படி ஒரு சமூக வரலாற்றில் குடியேறியதன் மூலமாக உருவான அந்த பண்பாட்டு வரலாற்றை அவர்களெல்லாம் வந்தார்கள் என்று சொன்னால் உண்மை. அதற்கு 500-600 ஆண்டுகள் வந்தது. இந்த 500-600 ஆண்டுகள் அவர்கள் மொழியை அவர்கள் இழந்து போனார்கள். அவர்கள் தெரியும் தமிழ் மொழிதான். அவர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு தலங்களில் ஏதேனும் கொஞ்சம் கொஞ்சம் அவர்கள் இருக்கலாம். அது ஒரு சாதித்தனம், அது ஒரு வர்ணாசிரமத்தனம். அந்த தன்மைகளோடு அப்படி இருப்பதை மீறி அவர்களை ஒரு தனி அணியாக தூக்கி எறிவதும் அவர்களை பற்றி பேசுவதும் என்பது ஒரு அறிவியலுக்கு முன்னாள். உலகத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஊர்லேயும் எந்த மனுஷனையும் நீங்கள் தனியாக வச்சு பார்க்க முடியாது. இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி கிடக்கிற ஈழத்தமிழர்கள் எல்லாம் என்ன சொல்லுவீங்க? அவங்களுடைய வாழ்முறைகளை எல்லாம் நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள்? இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கி பேசப்படுகிற கொள்கிற இந்த சமூக வரலாற்று அறிவியல் பின்புலத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இந்த புரிதலுக்குள் இந்த திராவிடம் தமிழ் என்கிற சொல்லை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. நான் முன்வைக்கிறேன், ஒரு நாடு என்று சொல்லுகிற பொழுது அதற்குரிய அந்த தன்மைகள், அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களில் இருக்கக்கூடிய அந்த தேசிய இனம், இவர்களுக்குரிய இறையாண்மை, அவர்கள் உரிமையோடும் அந்த பண்போடும் வாழக்கூடிய அந்த தன்மை, அவர்கள் பெறுகிற தன்னுரிமை, இதுதான் முக்கியம். இந்த தன்னுரிமைகளும் இறையாண்மையும் எங்கது எதிராக இருக்கிறதோ அப்பொழுது எதிர்த்து போராட வேண்டும், எதிர்த்து பேச வேண்டும். அது பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நாம் அதிகமாக பேச வேண்டும். இந்த பண்பாட்டு பொருளாதார இணைப்புகள் சார்ந்துதான் இன்றைய அரசியல் இருக்கிறது. இன்றைய அரசியல் என்பதை வெறுமனே ஒரு பொருளாதார வர்க்கம் என்ற அந்த வரையறைக்குள் இருந்து மட்டுமே நாம் இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. அந்த வர்க்கத்தில் இருக்கக்கூடிய சாதியும் அந்த சாதி சார்ந்த பொருளாதார முரண்களும் அதற்குள் செயல்படுகிற தன்மைகளும் இன்றைக்கு செயல்படுகின்றன. அந்த தன்மைகளை எல்லாம் நாம் இன்றைக்கு புரிந்து கொண்டு அப்படி செயல்படுவதற்கான வாய்ப்பை நாம் நோக்கி விவாதிக்க வேண்டும். அப்படி விவாதிக்காமல், அப்படி பார்க்காமல் வெறுமனே ஒரு சொல்லை பிடித்து வைத்துக் கொண்டு அந்த சொல் சார்ந்த விளையாட்டுக்களை நிறுத்திக்கொண்டு அதை பெரியாரை திட்டுவதற்கான ஒரு எடுகோலாக, அவர் முழுக்க முழுக்க திட்டுறது பெரியார் தான், வேற யாரும் திட்ட மாட்டேங்கிறாங்க, வேற யாருக்குள்ளேயும் போக மாட்டேங்கிறாங்க. பெரியாரை பின்பற்றி பேசுகிறவங்கள கொஞ்சம் அதோட சேர்த்துறாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க பெரியாரை பற்றி பேசுனா அதையும் சேர்த்துக்கிறாங்க. இப்படியான இந்த பின்புலத்தில் உருவாகி வருகிற இந்த கொச்சை வாதம் எந்த அடிப்படையான தர்க்கமும் இல்லாமல், எந்த அடிப்படையான புரிதலும் இல்லாமல், அவர்கள் வைக்கிற வாதத்தில் அவர் சொல்லுகிற அந்த விஷயங்களை அவங்க எவ்வளோ குற்றச்சாட்டை சொல்கிறாங்க, அந்த குற்றச்சாட்டுக்கு எடுத்துக்காட்டுகள். நீ திராவிடம் பேசுறதுனால அவன் அடையாளம் அழிஞ்சு போச்சுன்றாங்க. என்ன அடையாளம் அழிஞ்சு போச்சு? நீ திராவிடத்தினால்தான், திராவிடம் என்கிற மாயையினால்தான் நீ அழிந்து போயிட்டேன்னு சொல்கிறார். நான் அதற்கு என்ன பதில் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த திராவிடம் என்கிற சொல் ஒரு சனாதனத்துக்கு எதிராக, சனாதன கருத்தை பேசுவதற்கு எதிராக, சனாதனம் உருவாக்கி இருக்கிற அவ்வளவு பண்பாட்டு தன்மைகளை மறுப்பதற்கு, அந்த மறுப்பு சார்ந்து செயல்படக்கூடிய செயல்பாட்டாளரான அம்பேத்கரையும் பெரியாரையும் அடையாளப்படுத்துகிறதாக அந்த திராவிடம் என்ற சொல்லை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிதல் சார்ந்துதான் நாம் அந்த சொல்லை நடைமுறைப்படுத்துவதும் பேசுவதும் என்பது முக்கியமாக இருக்க வேண்டும்.
அது சனாதனத்தை எதிர்ப்பதற்காக உருவான சொல். இந்த தென்னிந்திய ஒரு மொழி குடும்பத்தை அடையாளப்படுத்துவதற்காக உருவான சொல். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதர்களை ஒரு மானிடவியல் துறையில் சேர்ந்து சொல்லக்கூடியதற்காக உருவான சொல். இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுது எமனோ பர்ரோ 2 மனிதர்கள் சேர்ந்து 1932 1962 வரை இந்த திரவிடியன் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி என்ற ஒரு பெரிய அகராதியை உருவாக்கினார். அந்த அகராதியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் 62இல் ஒரு 28 திராவிட மொழிகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. 84இல் அந்த ரிவிஷன் பண்ணுற பொழுது 32 திராவிட மொழிகள் இருக்குது என்று சொல்கிறார்கள். இந்த திராவிட மொழிகள் வேறு, இந்திய ஐரோப்பிய மொழிகள் வேறு. இந்திய ஐரோப்பிய மொழிகளுடைய தோற்றம் வளர்ச்சி என்பது வேறு, இந்த மொழிகளுடைய விஷயம் வேறு என்பதெல்லாம் அண்மை காலத்தில் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த புரிதல் சார்ந்த உரிமை, இது சார்ந்த இறையாண்மை, இதுதான் நமக்கு முக்கியம். இந்த இறையாண்மை மறுக்கப்படுகிற பொழுது, எதிர்க்கிறப்படுது, அதற்கான போராட்டம் தான் நம்ம முக்கியம். அதை விட்டு இந்த சனாதனத்துக்கு எதிராக போராடிய பெரியாரையும் அம்பேத்கரையும் இவ்வளவு எளிமையாக கொச்சைப்படுத்துவது என்பதையும் அவர்களை பேசுவது என்பதையும் ஒரு மரபாக கொண்டிருக்கிற ஒரு பேச்சாடல், ஒரு கருத்தாடல் இன்றைக்கு வலுவாக வந்திருக்கிறது. அந்த பின்புலத்தில் தான் திராவிடம் தமிழ் என்ற சொல்லை நான் புரிந்து கொள்கிறேன். நமக்கு இன்னும் ஒரு 15-20 நிமிடம் இருக்கிறது, நான் நினைத்துக் கொள்கிறேன். நாம் இது சார்ந்த உரையாடலை முன்னெடுக்கிற பொழுது இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இதை பற்றி பேச முடியும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.